ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் அளவு ப்ளவுஸை வச்சு தான், நார்மல் கிடையாது, லைனிங் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக கிளியராக நம்ம இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, லாங் வீடியோ ஏன் போடலன்னு கேட்டிருந்தீங்க. செந்தில் ரிஷ்வந்த் என்ற சப்ஸ்கிரைபருக்காக தான் இன்னைக்கான டீட்டெயில்டு வீடியோ. ஓகேங்களா? இந்த பிளவுஸ் வந்து ஹாஃப் சாரிக்காக பிளவுஸு, நெக்ஸ்ட் வந்து பாவாடையை நம்ம கட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நான் பிளவுஸை எப்படி நீட்டா எந்த ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எந்த ஒரு குழப்பமே இல்லாம உங்களால எப்படி ஈஸியா கட் பண்ணி கொடுக்க முடியும். பயமே வேண்டாம். நம்ம வந்து இந்த அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பயமுமே இல்லாம நம்ம கிளியரா நம்ம கட் பண்ண முடியும். இதுலயுமே வர டவுட்டு நிறைய இதெல்லாம் உங்களை நான் வந்து அப்படியே கட் பண்ணும்போது டவுட்லாம் நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் டீட்டெயில்டா புரியும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம கட் பண்ண போறோம். லைனிங்கை முதல் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு கட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் லைனிங் மட்டும் கட் பண்ணுவோம். லைனிங் வந்து தாராளமா ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றீங்க அப்படின்னா 1 மீட்டருக்கு தாராளமா எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் சரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 1 மீட்டர் நம்ம எடுத்திருக்கோம் லைனிங் கிளாத்து. இந்த 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை நல்லா ஃபுல்லாவே விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு உங்களுக்கு, எனக்கு அங்க வரைக்கும் கேமரா வராததுனால நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடிய பக்கம், ஓகேங்களா, க்ளோஸ்டான பக்கம் வந்து நம்மள பக்கமும், இந்த ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கணும். டேபிள்ல வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். மூடிய பக்கம் வந்து நம்மள பக்கம் இருக்கணும். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு பிளவுஸ ஃபுல்ஃபில்லா தச்சு முடிக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? எந்த ஒரு டிராபேக்குமே வராது. ஓகேங்களா? நான் சொல்ற மெத்தட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீழே அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். அலைன்மெண்ட் வந்து இதுல கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, மடிச்சு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இன்ச், இது வந்து லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப விடணுன்ற அவசியம் இல்லை. பார்டர் தான் அப்படியே அடிச்சு இப்படி திருப்ப போறோம். ஸோ நம்ம துணி தாராளமா இருக்கிறதுனால நான் தாராளமாவே விடுறேன். இந்த அளவுக்கு. ஓகேங்களா? ஒரு 1.5-2 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். மடிச்சு அடிக்கணும்னா 2 இன்ச்சு கிட்ட விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அடிச்சு திருப்ப போறீங்க அப்படின்னா 1-1.5 இன்ச்சு விட்டா போதும். துணி தாராளமா இருந்தா, துணி கம்மியா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 1 இன்ச்சு கிட்ட விட்டா கூட போதும். ஓகேங்களா? மடிச்சு அடிக்க திருப்ப போறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து முதல்ல அளவுக்கான இதை வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, மெஷர்மெண்ட்டோட தையலுக்கு 1.5 இன்ச்சு கூட்டி மொத்த அளவை வந்து இன்ச்சு டேப்ல அளந்து இந்த மாதிரி நீங்க எடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு இன்ச்சு கூட்டிடுவீங்க, 1/2 இன்ச்சு குறைச்சிருவீங்க. அதுல நிறைய மிஸ்டேக் வரும். இது வந்து தையலுக்கான அளவு இவ்வளவுதான். இதை நம்ம எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட துணியை பொறுத்து நம்ம தையலுக்கான அளவுகளை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க வந்து இதான் கரெக்டான அளவு பிளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு அப்படின்னு நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது துணியை பொறுத்து மாறுபடுத்த முடியாது. ஸோ தையலுக்கான அளவை நீங்க வந்து எப்பயுமே நீங்களா, தையல் துணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா 2 இன்ச்சு கிட்ட தாராளமா வச்சிருங்க. ஸோ ஓகே, வந்து நான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்தை மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இது மேல நம்ம அளவு பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அளவு பிளவுஸை நல்லா நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நல்லாவே உங்களுக்கு நீட்டா தான் இருக்கு. ஸோ அப்படியே எடுத்துருக்கேன் நான். இப்ப இந்த அளவு பிளவுஸ், இப்ப இதான் அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எத்தனை இன்ச்சு பிளவுஸ் கட்டிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? இப்ப எத்தனை இன்ச்சு பிளவுஸ் கட்டிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா, இங்க இருந்து நம்மளோட ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும், லெஃப்ட் ஆம்கோல்ல இருந்து ரைட் ஆம்கோல் வரைக்கும் அவங்க உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்லா மேல ஃபுல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 17.5 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? இந்த 17.5 இன்ச்சோட அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சைடு, முன்பக்கம் ஒரு சைடு 17.5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த ஆம்கோல் வரைக்கும் 24.25. ஓகேங்களா? 24.25. அந்த 24.25 அப்படியே பிடிச்சிட்டு இந்த சைடு வாங்க. இந்த ஆம்கோல்ல இருந்து
24.25 இருந்து நம்ம ஊக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 31. ஓகேங்களா? ஸோ 31 இன்ச்சு பிளவுஸ். ஸோ 31 அப்படின்றப்ப நம்ம 30 எடுத்துக்கலாம், 32 எடுத்துக்கலாம். 31 29 கிட்ட வந்துச்சுன்னா 30 எடுத்துக்கோங்க. 31 வந்துச்சுன்னா 32 இன்ச் பிளவுஸ் கட்டிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இந்த மாதிரி தான் நம்மளோட பிளவுஸ் கட்டிங் வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப நம்ம அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க. இந்த அளவு பிளவுஸ்ல வந்து இந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கிறது வந்து 1 1 1.5 1.25 இந்த மாதிரி நீங்க எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. இது எப்படி அப்படின்னா, அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அளவு பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ, இந்த அளவு பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், கரெக்டா அவங்க மடிச்சு அடிச்சிருக்காங்க. நல்லா கிட்டக்கு ஜூமிங்ல தான் வச்சிருக்கேன். தையல் உங்களுக்கு தெரியலன்னா நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு தையலுக்கான அளவு, இங்க இருக்கு. இது வந்து இங்க இந்த அளவுல இருந்து இந்த அளவு இங்க வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். மடிச்சு அடிச்சிருக்க துணி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கிறோம் பாருங்க. கரெக்டா 1.25 இன்ச் இருக்கு. ஸோ 1.25 இன்ச்சு நம்ம அகலம் வைக்கணும். லென்த்து கரெக்டா அதே மாதிரி 3 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம மார்பிள் ஃபர்ஸ்ட் மெயின் டாட்டை பிடிக்க வேண்டிய இடத்துல டாட் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கறத அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல உள்ள மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இல்ல சிஸ்டர் அளவு பிளவுஸ் கொடுக்கல, நான் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இதுக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து பண்றவங்களுக்கு எப்படி சிஸ்டர் அந்த டாட் பிடிப்பீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல கிளியர் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால அதையும் குழப்பிக்க வேண்டாம். அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் சொல்றேன் அளவு பிளவுஸ்ல உள்ள இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம எப்படி பிளவுஸை ஃபிட் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். கரெக்டா ஆம்கோல் டு ஆம்கோல் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. சாரி, ஷோல்டர் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி, கை கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஃபிட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. கரெக்டா 2ஆ மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி 2ஆ மடிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா தையல் கரெக்டா இருக்கிற மாதிரி, ஆம்கோல் கரெக்டா இருக்கிற மாதிரி இதை நல்லா ஸ்டிஃபா பிடிச்சிட்டு இதை நேரா ஸ்ட்ரென்த்தா வைங்க. சென்டரை மார்க் பண்ணுங்க. சென்டர் வந்து கரெக்டா நேரா வராதுங்க. நேரா இந்த மாதிரி வைக்க கூடாது. ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனாலதான் நம்ம சைடா இப்படி வைக்கணும். சைடா வச்சாதான் கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா கிராஸ்ல வைக்கணும். கிராஸ்ல வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான அளவு கிடைக்கும். சென்டர் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கரெக்டா இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஃபிட்டிங். இந்த மாதிரி தான் நம்ம பிளவுஸை வந்து துணியில வந்து ஃபிட் பண்ணணும். அளவு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கை வந்து நல்லா அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மடங்காது. ஸோ இப்படி தைக்க நம்ம குறிக்கும் போது இந்த இடத்த நல்லா இப்படி சுருக்கி விட்டு நீளமா வச்சு இப்படி எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டான அளவு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கோட்டு மேல கரெக்டா கை வச்சு பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சென்டரை கரெக்டா வச்சு கழுத்தோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைடோட அளவு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப இந்த கழுத்தை இங்கேயே பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருக்குங்க, இதை வந்து கரெக்டா நம்ம தையலுக்கான இடத்துல கரெக்டா ஃபிட் பண்ணிக்கோங்க. இங்க கழுத்து நகலக்கூடாது. இது ரெண்டையுமே கை வச்சு இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு விரல் இங்கே ஒரு விரல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஆம்கோலை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சு ஆம்கோல் அளவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பிளஸ் மார்க் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ ஆம்கோலை மார்க் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நம்ம மேலே குறிக்க வேண்டியதுதான். மேலே குறிக்க வேண்டியதுக்கு வந்து இந்த கரெக்டா டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாட்டை நம்ம டிரா பண்ணியிருக்க லைன் மேல கரெக்டா உட்கார வைக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர் மேல நல்லா லென்த்தா இழுத்துக்கோங்க. இழுத்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இப்ப மார்க் பண்ணுங்க நம்மளோட பின்பக்க உயரம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கழுத்தை எப்படியோ ஃபிட் பண்ணி உட்கார வச்சுட்டு இப்ப சேஃப் கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷேப்லயே கழுத்தோட அகலத்தை மார்க் பண்றீங்க. நெக்ஸ்ட்
ஷோல்டர் ஜாயினிங் பண்ற இடத்தையும் மார்க் பண்றோம். கரெக்டான அளவு பிளவுஸ்ல உள்ள அளவுகளை தான் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நோட் பண்ணுங்க. இப்ப அளவு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்துடணும் அளவு பிளவுஸ். இப்ப நம்ம இது எல்லாமே கரெக்டான மார்க்கிங். ஓகேங்களா? இப்ப ஷோல்டருக்கு நம்ம குறிச்சோம் இல்லையா, பின்பக்க உயரம், அதுல ஒரு லைன் டிரா பண்ணிடணும். கரெக்டான அளவுல ஒரு லைன் டிரா பண்ணியாச்சு. இது வந்து சரியான அளவு. நம்ம ஷோல்டர் பிடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது கரெக்டான அளவு கழுத்தோட அளவு. அதுல இருந்து நம்ம அடிச்சு திருப்புவோம் இல்லையா தையலுக்கான அளவு, அதனால ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு 1/2 இன்ச் விடுங்க. அப்படின்னா தான் தாராளமா விட்டாதான் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவுமே கரெக்டான கை ஜாயினிங்கோட அளவு. இதுல இருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். நான் எந்த சைடு போடுறேன்னு பாருங்க. இங்க இருந்து வலது பக்கமா போடுறேன், இங்க இருந்து இடது பக்கமா போடுறேன். இந்த மாதிரி உள்ள போட்டுறக்கூடாது. இது கரெக்டான அளவு. இங்கிட்டு தான் நம்ம தையலுக்கான அளவுகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கழுத்தோட அளவு கரெக்டான அளவு. இங்க இறக்கி வந்து தையலுக்கான அளவு போடக்கூடாது. இதுல இருந்து 1/2 இன்ச் மேல தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஆம்கோல் கரெக்டான அளவு. இதுல இருந்து 1/2 இன்ச் தையலுக்கான அளவு. இவ்வளவுதாங்க. நம்ம தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணிட்டோம். கரெக்டான அளவுகளை குறிச்சு இப்ப தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணிருக்கோம். இப்ப தையலுக்கான அளவுகள்ல நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டோம். அதே மாதிரி ஆம்கோல் பாக்ஸ் எல் சைஸ் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து கோடு வந்து சரிஞ்சு பாருங்களேன். இதுவே நான் சரிச்சு தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. அதை நேரா கொண்டு வர்றதுக்கு இந்த எல் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா நேரா கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஆம்கோல் சுற்று மார்பு சுற்றளவு. நெக்ஸ்ட் சைட்ல நம்ம தையல் விடுவோம் இல்லையா, நான் அதை அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுருக்கேன். ஓகேங்களா? தையலுக்கான அளவு இந்த மாதிரி தான் நம்மளோட பின்பற்ற அளவுகளை மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சாச்சு. இப்ப சுத்தி எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம தையலுக்கான அளவுகள்ல இருந்து இதுவும் தையலுக்கான அளவு, ரெண்டுமே தையலுக்கான அளவுல தான் நம்ம லைன் டிரா பண்ணியிருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டையுமே தையலுக்கான அளவுலயே வச்சு கரெக்டான அளவுகள் ஒரு டேப்பை அப்படியே பாதியா மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு சென்டர்ல ஒரு டாட் வச்சுட்டு நம்ம ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த வளைவு வந்து டிரா பண்ண போறோம். இந்த சென்டர்ல இணைய போது இங்க ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கேலை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கர்வ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க ஆம்கோல் வளைவு வரைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வரைஞ்சிருக்க ஆம்கோல் வளைவும் அளவு பிளவுஸ்ல உள்ள ஆம்கோல் வளைவும் கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக் இந்த நீங்க செக் பண்ணாம நீங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மிஸ்டேக் வரும்னா ஸ்ட்ரெயிட்டா வருது பாத்தீங்களா தையல், இந்த தையல் உங்களுக்கு வராது. அந்த அலைன்மெண்ட் ஆகி இங்க ஸ்டார்ட் பண்ற இடம் இங்க இருக்கும், அப்புறமேட்டு நடு சென்டர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே சைட்ல இப்படி வந்துடும். ஒரு மாதிரி எஸ் ஷேப் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரும். சைடு கிராஸ் வந்து நிறைய பேத்துக்கு எங்களுக்கு சேமா வரல, ஆம்கோல்ல பிளஸ் சிம்பிள் வரல, அந்த மாதிரி டவுட் நிறைய பேத்துக்கு அந்த மிஸ்டேக் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதனாலதான் ஏற்படுது. இந்த இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் கரெக்டா ஃபிட் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு கரெக்டான ஆம்கோல் சுற்றளவு பின்பக்கம் தான் எடுக்கணும், முன்பக்கம் எடுக்கக்கூடாது. ஏன்னா முன்பக்கம் நம்ம குடஞ்சி கட் பண்ணி வேற ஸ்டிச் பண்ணுவோமா, அதனால பின்பக்க அளவு தான் நம்ம என்னைக்குமே எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம கரெக்டா வச்சுட்டு கரெக்டான அளவுல இந்த இன்ச்சு டேப்பை அப்படியே வளைச்சு கொண்டுட்டு வாங்க. நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. அதே மாதிரி அந்த தையல்ல கொண்டுட்டு வந்து பாருங்க. எவ்வளவு இன்ச் இருக்கு? 7.5 இன்ச் இருக்கு. இதே 7.5 இன்ச்சு நம்ம போட்டுக்கிறதுல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிராப் பண்ணிருக்க ஆம்கோல்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்ப நம்ம போட்டிருக்கிறது தையலுக்கான அளவுகள்ல நம்ம கட் பண்ண போறது. ஆனா நம்ம இப்ப அளவு பிளவுஸ்ல எடுத்துக்கிறது கரெக்டான அளவு. நம்ம மெஷர் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம். நம்மளோட தையல் அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய கர்வ் வந்து இதுதான். நம்ம இப்ப எந்த இதுல அளக்கணும்னா இந்த இதுல அளக்கணும். ஓகேங்களா? இங்க இருந்து அளக்கவும் கூடாது. எதனால அப்படின்னா இது தையலுக்கான அளவு. நம்ம அளவுல பார்த்தது வந்து தையல் இல்லாம தான் பார்த்தோம். தையல் இல்லாத இடத்துல இருந்து கரெக்ட்
கரெக்டாக அந்த கேர்வ்ல இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி நகட்டிக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு நீங்களே பாருங்க. 8 இன்ச் வருது. ஓகேங்களா? அப்ப 8 இன்ச்சுங்கிறது அரை இன்ச்சு. நமக்கு வேண்டியது வந்து 7.5 இன்ச்சு. ஆனா நமக்கு வர்றது 8 இன்ச்சு. அப்ப ஒரு அரை இன்ச்சு ரெடியூஸ் பண்ணணும். சரியா? அந்த அரை இன்ச்சை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா இப்ப இதுல இருந்து மேல தள்ளி, கீழே போடக்கூடாது, மேல தள்ளி ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அரை இன்ச்சுக்கு பாருங்க, கரெக்டா அரை இன்ச்சுல ஒரு டாட் வச்சு ஸ்கேல் லைன் அப்படியே இங்க ஒரு லைன் போடுங்க. இங்க மட்டும்தான் நம்ம கூட்ட குறைக்க செய்யணும். இந்த சைடு நீங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்க மட்டும்தான் பண்ணணும். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுதான் கரெக்டான மார்க். ஓகேங்களா? இப்ப இந்த கரெக்டான மார்க்கிங் இப்ப இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வேற சாப்பீஸ் யூஸ் பண்ணி நான் அந்த இதை உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இப்ப இந்த ஆம்கோல் நம்ம போட்டிருக்கிறது லைன் வந்து இதுதான். இப்ப அரை இன்ச் இதை கூட்டியிருக்கோம். இப்ப இதுல இருந்து இந்த இன்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் நம்ம அரை இன்ச் மாத்தணும். இந்த இந்த சைடு வந்து அதே லைன் தான். இதை அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுதான் நம்ம போட்டிருக்க பாக்ஸ். இப்ப இந்த பாக்ஸ்ல நம்ம ஸ்கேல் வச்சு இதே மாதிரியே நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டான அளவை மெஷர் பண்ணிட்டு பாதியா டேப்பை மடிச்சு சென்டர்ல ஒரு டாட் வச்சுட்டு இதே மாதிரி தான் எந்த லைன்ல இந்த லைன்ல போட்டோமோ இப்ப இந்த லைனுக்கு ஸ்கேலை நான் கரெக்டா வச்சுக்கோமா வச்சுட்டு கர்வ் வரைஞ்சிருங்க. இந்த சென்டர்ல வர்ற மாதிரி. ஓகேவா? இப்ப வரைஞ்சிட்டீங்களா? இப்ப இது தையலுக்கான அளவு. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இது தையலுக்கான அளவு. நம்ம மார்க் பண்ண கரெக்டான அளவு இதுல இருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவா இந்த அளவுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இப்ப இதுல கரெக்டான அளவு என்ன வருதுன்னு பாருங்க. கரெக்டா அந்த இன்ச்சு டேப்பை அதுலயே வச்சுட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க, கரெக்டான அளவுல என்ன இன்ச் வருது? 7.5 இன்ச். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 7.5 இன்ச் வருது. திருப்பி உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு டேப் அளவு கிடைச்சிருச்சா? 7.5 இன்ச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி தான் இன்ச்சு டேப் வந்து இந்த ஆம்கோல் அளவை கரெக்டா மெஷர் பண்ணணும். அப்ப நம்ம இப்ப வரைஞ்சிருக்கிற ஆம்கோலோட கட்டிங் கரெக்டான கட்டிங். இப்ப இதுலதான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்களே சிஸ்டர், அப்ப இங்க வந்து உங்களுக்கு மாற்றம் வருமா, இந்த சைடு அளவு உங்களுக்கு ஏறுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வராது. இப்ப பாருங்க, நான் கரெக்டான உங்களுக்கு அளவு இருக்கான்னு காட்டுறேன். இங்க பாருங்க, தனியா வச்சு காட்டும் போது தெரியுதா கரெக்டான அளவு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆம்கோல் வரைய வந்து போடணும். இப்ப நம்ம கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பானைக்குங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு லைட்டா மைல்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அவ்வளவுதான். நம்ம ஆம்கோல் பேக் சைடு நம்ம டிரா பண்ணது எல்லாம் இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம அதை அப்படியே பட்டி பீஸ்க்கு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு வர்றதுக்கு. ஓகேவா? பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கைப்பகுதி பேக் சைடு எடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கிட்டாச்சு. போட்டுட்டு இதை அப்படியே ரெண்டா மடிச்சிருங்க.
ரெண்டா மடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட்டுக்காக ஒரு லைனை, நெக்ஸ்ட் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு லைனு. கையோட அளவு கரெக்டான அளவு. ஷார்ட் கை தான் கேட்டாங்கன்னா ஷார்ட் கையை நம்ம வச்சிடலாம். கரெக்டான அளவில் இந்த சைடில் ஒரு அளவு, ஆம்கோல் கிட்ட ஒரு ப்ளஸ் சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கிங் கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கரெக்டான அளவில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இது கரெக்டான அளவு. ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்க. இப்போ இதுதான் அவங்களோட எண்டிங் பிளேஸ். ஸோ அந்த எண்டிங் பிளேஸில் இந்த ஸ்கேலோட ஜாயினிங் வரணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தான் எப்பயுமே வந்து கர்வ் வரையணும். ஓகேவா? இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு சுருக்கங்கள் வராது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டருக்காக ஒரு அர்க்காத்து, இந்த சைடு அடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கு தெரிஞ்சு ஒரு மர்க்கை உள்ளது. கைப்பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துச்சு. நெக்ஸ்ட் பின் பக்க அளவு, சாரி முன்பக்கம் நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு. முன்பக்கம் போடுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறதுல கிராஸ் பீஸா நேர் பீஸா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிசைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேர் பீஸா அழகா தெரியும். ஏன்னா இதுல வந்து ட்ரையாங்கிளா இருக்கு, அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படி இழுத்து பார்க்கணும். துணியை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா இது நேர் பீஸ். ஸோ இந்த மாதிரி நேர் பீஸ் தான். அப்போ நம்ம நேர்ல போட்டு லைனிங்கை வந்து நேர்ல போட்டு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நேரா போட்டிருக்கேன். நேரா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கணும். ஃபிட் பண்ணிட்டு நம்மளோட பின்பக்கம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பின்பக்கத்தை அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுத்த மாதிரி சாப்பீஸ் வச்சு ஃபுல்லாவே வரைஞ்சிருங்க. பானைக்குங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எடுத்த மாதிரி எல்லா லைனுமே ட்ரா பண்ணிடுங்க. இந்த பேக் சைடு போட்டு ஃப்ரண்ட் சைடு எடுக்கும்போது நம்ம ஒன்று செய்ய வேண்டியது என்னது அப்படின்னா, பேக் சைட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கை சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும். அது எதுக்குன்னா நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, ஆம்கோல் கிட்ட அந்த டாட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த சுருக்கம் ஏற்படும் போது அது சரியா வந்துடும் கரெக்டான இதுக்கு. அதுக்கு தான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன். மற்ற எல்லா மார்க்கிங்கும் நம்ம கொடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம கையோட அளவு குறிச்சோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு மைல்டா கர்வ். இது வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஸோ அதனால நான் இந்த இடத்துல லைட்டா கை கிட்ட குறைஞ்சுக்கிறேன். ரொம்ப ஒல்லியா இருக்கிற பொண்ணு அப்படிங்கிறதுனால. அதனால மைல்டா குறைஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம முன்பக்க கழுத்து, பின்பக்க கழுத்து நம்ம அதை போட்டு எடுக்கக்கூடாது. முன்பக்க கழுத்து வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல என்ன இருக்கும் அதை தான் நம்ம வரையணும். ஓகேங்களா? அதுவுமே நம்ம ஊக் சைடு தான் எடுக்கணும். ஊக் சைடு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டா தையலுக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா இது தையலுக்கான அளவு நம்ம வந்து வெளிப்பக்கத்துல தான் எடுத்துட்டு இருக்கோம், நல்ல பக்கத்துல. ஸோ தையலுக்கான அளவு உள்ள இருக்கிறதுனால அதுக்கான அளவை நம்ம விட்டுருங்க. விட்டுட்டு இது புரியல அப்படின்னா தையலுக்கான அளவு நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிப்போமா, அந்த 1/2 இன்ச் இங்க டிராப் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு மேல இந்த ஷோல்டரை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டா சென்டர்ல, இங்க கைக்கு தையலுக்கு இங்க கழுத்து தையலுக்காக அளவை விட்டுட்டு கரெக்டா சென்டர்ல வைங்க.
வச்சுட்டு இந்த மாதிரி பிளவுஸை நேரா போட்டு பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கழுத்தோட அளவு எவ்வளோ இருக்கு சொல்லி ஒரு மார்க் கரெக்டான அந்த தையலுக்கான அளவு 1/2 இன்ச். நெக்ஸ்ட் நம்ம சென்டர்ல டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டை இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரை 2ஆ மடிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டா தையலுக்கான அளவுல கரெக்டா வைங்க. வச்சுட்டு இதை வந்து ரொம்ப இழுக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மைல்டா ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். ஸ்ட்ரெயிட் கட் தானே உங்களுக்கு அப்படியே வந்துடும் ஜஸ்ட். ஓகேங்களா? இதை அளவு பிடிச்சிட்டு கரெக்டா நம்ம இதுதான் நம்மளோட சென்டர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மடிச்சு அடிச்சிருப்போம், அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதுல இருந்து இங்க தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 2 அளவும் நம்ம கழுத்து அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டான அளவு, இது தையலுக்கான அளவு. நம்ம தையலுக்கான அளவுல ஒரு லைன் டிரா பண்ணிடுங்க. ஓகேவா? லைன் வந்து கரெக்டா டிரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிராப் கழுத்தோட இது கழுத்து நல்லா வளைவா வரணும் அப்படின்னா இந்த இடத்துல மேல எட்ஜ்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள அடக்கி அப்படியே ஒரு அழகான ஒரு கர்வ் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது அந்த கழுத்து வந்து முன்பக்கமும் அழகா வந்து ரவுண்ட் நெக் நல்லா நீட்டா வரும். இதுல கரெக்டா நீங்க வெட்டும் போது அப்படி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சாப்ட்டு இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டா நீங்க கட் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது மாதிரி டிரா பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட இந்த மாதிரி நீங்க தெரியுதா கரெக்டா இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஆனா இது ரொம்ப உள்ளடக்கி போயிடும். இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்க டிரா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து இந்த கரெக்டான மெயின் டாட்டுக்கு வந்து அளவை தான் குறிச்சோம். இந்த இடத்துலயே நம்ம இந்த வி ஷேப் எடுக்கக்கூடாது. அது கரெக்டான அளவை எப்படி பாக்குறது அப்படின்னா, கரெக்டா நம்ம ஊக் சைடு எடுத்துக்கோங்க. ஊக் சைடு தான் நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட்னாலும் பார்க்கணும். ஊக் சைடு எடுத்துட்டு ஊக் சைடுல சென்டர் டாட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அந்த இடம் வரைக்கும் இன்ச் டேப் வச்சு அளந்துக்கோங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. நேரா வைங்க. இங்க தையல் இங்க அந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிறது இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க இந்த மாதிரி சைடா அளக்க கூடாது. நீங்க நேரா அளங்க. நேரா இந்த மாதிரி நேரா அளங்க. எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்களேன். 3 இன்ச் இருக்கு. சோ இந்த 3 இன்ச்சு முதல்ல ஒரு 3 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உள்ள மடிச்சு அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த தையல் எடுத்துக்கோங்க. அதை ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1.25 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சு பிளஸ் 1.25 இன்ச்சு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப 4.25 இன்ச்சுன்றது கரெக்டான அளவு. இதுதான் மெயின்ல நம்ம பிடிக்க வேண்டிய டாட்டுக்கான அளவு. இந்த டாட் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும்ன்றத பார்த்தாச்சு. இந்த சைடு 2 அளவையுமே அளவு பிளவுஸ்ல உள்ள மாதிரி தான் கண்டிப்பா கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க இது எல்லாமே மார்க் பண்ணிட்டு என்னோட மெஷர்மெண்ட்ல நான் எப்படி சொல்லி தரேன்னா இதே மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே இருந்து மார்க் பண்ணுங்க. தையலுக்கான அளவுல இருந்தே மார்க் பண்ணுங்க. 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, மார்க் பண்ணதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் குத்தணும். கரெக்டா நம்ம 4.25 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட ஜாயின் பண்ற மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு 2 பக்கமும் கரெக்டான அளவு. அவ்வளவுதாங்க நம்ம முன்பக்கத்தோட மார்க்கிங். இவ்வளோ ஈஸியான மார்க்கிங் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கேன். ஒரு நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கழுத்துல இருந்து பிளஸ் 1 இன்ச் வச்சா கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லி. நீங்க சொன்ன மாதிரி சில பேரோட கழுத்து அகலம் சுருக்கி இருக்கும், சில பேரோடது விரிவா இருக்கும். அதனால அப்படி வைக்கிறத காட்டிலும் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டா வைங்க. அளவு பிளவுஸ்ல உள்ளது வேண்டாம், எனக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து அளவு எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போறேன், அப்ப இந்த இடத்துல எப்படி சிஸ்டர் டாட் பிடிக்கிறது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதாவது வீடியோஸ் வந்து ரெகுலரா என்னால போட முடியாது. நான் வந்து ஃபுல் டே டெய்லர் கிடையாது. ஃபுல்லாவே ஹோம் அதிகமா வேலை இருக்கும். 2 குழந்தைங்க இருக்காங்க. வீடை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். அது போக தான் இந்த டெய்லரிங் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். காலையில மட்டும்தான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த காலையில டைமிங் ஒரு 12 மணி வரைக்கும் மட்டும்தான் நான் டெய்லரிங் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதே டைமிங்ல வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்துக்கணும், தைக்கிறது, எல்லா வேலையும் கொடுக்கணும். இன்னொன்று கஸ்டமருக்கு அந்தந்த டயத்துக்கு டெலிவரியும் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது. பட் நீங்கள் கேட்குற வீடியோஸ்க்கு நான் அடுத்தடுத்து வீக்லி ட்வைஸ் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ்னால போட முடிஞ்சா கண்டிப்பாக போட்டுருவேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா நம்ம டிரா பண்ணதுலயே அவ்வளவுதாங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்தாச்சு, கைப்பகுதி எடுத்தாச்சு, பேக் பார்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டி மடிக்கிறதுக்கு இந்த பீஸ் அப்படி எடுத்துக்கலாம். இந்த பீஸ்ல ஊப்பட்டி எடுத்துக்கலாம். ஊப்பட்டி 2 இன்ச்சு கிட்ட தாராளமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எடுத்துக்குவேன். எடுத்து வச்சா மிஸ் ஆயிரும். அந்த மாதிரியான ப்ராப்ளத்தினால நான் வந்து எந்த ஒரு கிளாத்துமே வேஸ்ட் பண்ணாம இப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே லைனிங் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. முன் பக்கம் எடுத்துட்டோம், பின் பக்கம் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்தாச்சு, பட்டி, கை பீஸ் எல்லா பீஸுமே நம்ம எடுத்துட்டோம். இதை எப்படி அளவு நம்ம கொடுத்துருக்கிற ஃபேப்ரிக்ல போட்டு கட் பண்றதுன்றது இப்போ நம்ம எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் வந்து அந்த ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக்ல எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஃபுல் கை வச்சாலும் நல்லா இருக்கும். பார்டர் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. பட் அவங்க ஃபுல் கை வேணாம், எங்களுக்கு ஆஃப் கை வேணும்ட்டாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் கை பகுதி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கலாம். கீழே உள்ள பார்டரை கட் பண்ணி நம்ம பேக் சைடு வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப் கை தான் கேட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபேப்ரிக் தைக்கிறனால வச்சுக்கலாம். பட் அவங்க வேணும்னு கேட்கல. ஐடியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜூமிங்ல வச்சு காட்டுறேன். ஓகே. ஃபேப்ரிக் போட்டு கட் பண்றது கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஆகும். ஃபர்ஸ்ட் கைப்பகுதி, கை வந்து இந்த இது போதும்னு கேட்டாங்க. ஸோ இது மட்டும் கரெக்டா இந்த இடத்துல வர மாதிரி. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட்டு க்ளோஸ்டு சைடு வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும். முதுகு பக்கம் இந்த கருப்பு கலரில் பார்டர் இருக்குல்ல, அது கூட வர மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் துணி தாராளமா இருக்கு. ஸோ நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இதுவுமே ஸ்ட்ரெயிட் கட்டுன்றதுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கையை கட் பண்ணிட்டு இந்த சைடு தனியா காட்டுறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் வேணும்னா நம்ம எதுலையாவது ஃபிட் பண்ணிக்கலாம்.
என்னைக்குமே லைனிங் கிளாத்தை விட saree கிளாத்து எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு சரி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப கைப்பகுதி எடுத்தாச்சு. கையை மட்டும் எடுத்துட்டு நான் இந்த சைடு திருப்பிட்டேன். உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா வச்சுக்கலாம். பேக் பார்ட் இங்கே ஃப்ரண்ட். பட்டிக்கு நம்ம இந்த சைடில் எடுத்துக்கலாம். பின்பக்கம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் பட்டி பீஸ்மே எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளியராக பட்டி ஃப்ரண்ட்டு கை எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.